அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, அடுத்த 365 நாட்கள் ஒரு வருடம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வேவ் லென்த்தான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத அந்த பதிவுல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். மேலும் பதிவுல நான் நிறைய விஷயத்தை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பதிவை நான் வந்து 7 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன். வித் டைம் லைனோட இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். 7 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அடுத்தது உத்தியோகம் தொழில், அடுத்தது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம், அடுத்து காதல் திருமணம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயம், அதன் பிறகு குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதன் பிறகு மாணவர்கள், அப்புறம் ஆரோக்கியம், இப்படி A to Z எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க. வீடியோட எண்டிங்ல இந்த வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது வழிபடுறது சிறப்பு, மேலும் சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம், இந்த வருடத்தை செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருடத்துல பிளானட்டரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். சுமார் ஒரு 3 மாத காலம் வந்து பார்த்தோன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மார்ச் 9க்கு மேல வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அப்புறம் ஜூன் மாதத்துல மிக முக்கியமான பயிற்சியாக பார்க்கக்கூடிய குரு பயிற்சி, கரெக்டா ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். இந்த வருடத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு 11 வருடம் கழித்து இந்த 2026ஆம் வருடத்துல உச்சமாக போறாரு. கடக வீட்டுல சஞ்சாரம் செய்ய போறாரு. அது வந்து இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கு. எனவே ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி, குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி உச்சமாகிறாரு. அது இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த வருடத்துல 4ஆம் இடத்துல கேது, அர்த்தாஷ்டம கேதுன்னு நம்ம சொல்லுவோம். 4th ஹவுஸ்ல கேது இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. அது இந்த வருடத்துல வந்து பார்த்தோம்னா டிசம்பர் வரைக்கும் இருக்கு. கேது பகவான் 4th ஹவுஸ்ல வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் டிராவல் பண்ணுவார். அது இந்த வருடத்தோட எண்டிங்ல தான் பயிற்சி ஆகுறாரு. அதனால அதை பத்தி நம்ம பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா ராகு. ராகு பகவான் வந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல டிராவல் பண்றாரு. ஜீவனஸ்தானத்துல ராகு இருக்கிறது ஒரு வகையில நல்லது. 10ல ஒரு பாவியாச்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன் வகையில நல்லது. ஜூன் மாசம் வரைக்கும் குரு பார்வையில தான் ராகு இருப்பார். அதனால பெருசா ட்ரபிள் இல்ல. ஜூன் மாதத்துக்கு பிறகு, அதாவது ஜூன் 1ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா குரு பயிற்சிக்கு பிறகு ராகு மேல அந்த குரு பார்வை மிஸ் ஆகும். அந்த டைமிங்ல ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்கலாம். பொதுவா டிசம்பர் 5 வரைக்கும் ராகு கேது ஓரளவுக்கு ஃபேவரா இருக்காங்க. ஆனா 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது மட்டும் சில சமயங்கள்ல மன ரீதியான நிறைய தாக்கங்களை கொடுக்கும். அதை உங்களுக்கு நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்ம பார்க்கிறது 11ஆம் இடத்துல சனி, லாப சனி நடந்துட்டு இருக்கு. 11ஆம் இடத்து சனி வந்து ஒரு வகையில சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய சனி தான். சனி பகவான் எந்த இடத்துல அமர்றது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா 11ஆம் இடத்துல அமர்றது ஒரு உன்னதமான அமைப்பை கொடுத்துரும். அதன் வகையில லாப சனி நமக்கு ஒரு யோகத்தை செய்யறதுக்கு இந்த வருடத்துல காத்துட்டு இருக்கு. ரிஷபத்துக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டைமிங்ல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மட்டும் தான் கொஞ்சம் குற்றமான அமைப்பை செய்வார். மற்றபடி பிளானட்டரி பொசிஷன்லாம் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அதே ஜூன் மாசத்துக்கு மேல, ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல வந்து பார்த்தோம்னா குரு பார்வை சனி மேல பதிஞ்சிரும். எனவே சனி இன்னும் சுபத்துவம் அடைய போறாரு. எனவே சனி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, இரும்பு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு அந்த டைமிங் வந்து ஒரு ஜாக்பெட் அடிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஏற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பா கொடுத்துரும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி இருக்கு. குரு வந்து 11 வருடம் கழித்து உச்சமாகிறாரு. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ராகு கேது பயிற்சிலாம் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 5ல தான், அது வருஷத்தோட கடைசி மாதத்துல வருது. சனி பயிற்சி இந்த வருடத்துல கிடையாது. அது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. எனவே இந்த 4 வருட கிரகங்களை வச்சுதான் இந்த வருட பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இந்த வருட பலன்ல நம்ம மாத கிரகங்கள் எல்லாம் கணக்குல எடுத்துக்கல. மாத கிரகங்கள்லாம் நம்ம வந்து மாத பலன்ல கணக்குல எடுத்து சொல்லுவோம். இப்போ இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த 4 வருட கிரகங்களை வச்சு நம்ம பிரிடிக்ட் பண்ண போறோம். இப்போது பலன்களை செக்மெண்ட் வைஸா நம்ம டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு இந்த வருடத்துல ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குரு மார்ச் மாசம் வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு. மார்ச் 9ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 9ஆம் இடத்துல எந்த பாவகிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. எனவே 2ஆம் இடம் சுபத்துவமா தான் இருக்கு. பெருசா பாதிப்பான ஒரு நிலையில இல்ல. மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் ட்ரபிள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா குரு வக்ரத்துல இருக்காரு. எனவே குடும்பம் சார்ந்த வகையில நிறைய செலவு, ஃபேமிலி நிறைய கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்
ஸ்டேபிள்னஸ் கொடுக்கும். குடும்பத்துல சில மாற்றங்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். ஒரு பிரஷரான அமைப்பு இருக்கும். மார்ச் 9 வரைக்கும் மட்டும். மார்ச் 9க்கு பிறகு குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு குடும்பத்துல நிறைய முக்கியமான மாற்றங்கள்லாம் நிகழ ஆரம்பிக்கும். 200% இது நிகழும். ஏன்னா குரு வந்து இப்போ பெயர்ச்சி ஆகக்கூடிய டைமிங்ல இருக்காரு. எனவே மார்ச்ல இருந்து ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான முயற்சிகள், முக்கியமான மாற்றங்கள் ஃபேமிலி ரீதியா கண்டிப்பா நடக்கும். குடும்பத்துல நிறைய சுபத்துவமான நிகழ்வுகள், சுபத்துவமான மாற்றங்கள்லாம் நிறைய நடக்கும். ஃபேமிலில இருந்து வந்த கலக்கமான சூழ்நிலை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த வாக்குவாதங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் இப்போ ஒன்னு சேருவாங்க. ஒன்னு சேர்ந்து ஒரு சுப விசேஷம், சுப மாற்றத்திற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணுவீங்க. மங்களகரமான மாற்றங்களை இந்த வருடத்துல நடத்துறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. சோ அதெல்லாம் இந்த வருடத்துல நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். குடும்பத்துல கலை இழந்த நிலை இப்போ மாற போகுது. மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்பு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன சேர்க்கையை அதிகப்படுத்துவார். பொருளாதார ரீதியா நல்ல ஒரு அபிவிருத்தி. ஃபேமிலிக்கு தேவையான சுப விரய செலவுகளை கிரியேட் பண்ணுவார். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. செலவு நிறைய இருக்கும், ஆனா அது சுப விரய செலவா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சிடும். நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல இந்த நேரத்துல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கான ஐடியா இருக்குன்னா அதை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடு வாங்கணும், வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்குன்னா அதை இந்த இடத்துல செயல்படுத்தலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு குட் சைன் இருக்கு. இந்த நேரத்துல பேச்சால ஆதாயம் உண்டு. இனிமையாக பேசி உங்களுக்கு தேவையானதை சாதிச்சுப்பீங்க. சோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய சுமைகள்லாம் குறையும். ஃபேமிலில தன வளர்ச்சி சிறப்பா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். அதே போல 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு. தாயாருடைய அந்த உறவு நிலையில சில விரிசல் அமைப்புகள் இருக்கலாம், அல்லது தாயாரோட ஒத்து போகாத அமைப்புகள் இருக்கலாம், அல்லது தாயாரை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, தாயாரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இது போன்ற சில சிம்டம்ஸ்லாம் வரும். எனவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறை அதிகமா இருக்கணும். அடுத்தது மூத்த சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். குடும்ப உறுப்பினர்கள்ல மூத்த சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது சிறப்பு. நீண்ட நாள் பிரச்சனை, குழப்பங்கள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் இந்த நேரத்துல கொஞ்சம் அனுசரிச்சு இனிமையான வார்த்தையில அதிகமா உபயோகப்படுத்தி நம்ம டிராவல் பண்றது ஒரு சிறப்பான ஒரு உத்வேகத்தையும் வளர்ச்சியும் நமக்கு கொடுத்துரும். மற்றபடி ஃபேமிலி ரீதியா பெருசா குழப்பங்கள் எதுவும் இல்ல. நேரத்துல சுப வளர்ச்சி, சுப மாற்றம் இந்த 2026ஆம் வருடத்துல நிச்சயமா ஃபேமிலி ரீதியா உண்டு. அடுத்தது உத்தியோகம், தொழில். இது இந்த 2026ஆம் வருடத்துல நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது நம்ம உத்தியோகத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது 10ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. 6ஆம் இடத்துல எந்த பாவ கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. குறிப்பா குருவுடைய பார்வை மட்டும் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கும். எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா எதுவும் ட்ரபிளா இல்ல. ஓரளவுக்கு ஸ்மூத்தா நகரக்கூடிய ஒரு அமைப்பு. 10ல ராகு இருக்கிறதுனால ஒரு பிரஷரான அமைப்பு இருக்கும். ஒரு மாதிரி பிடிக்காத உணர்வு, ரொம்ப உங்களை வற்புறுத்தி ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றது, இது போல ஏதாச்சும் சில மைனஸான சிம்டம்ஸ் வந்து மன ரீதியா இருக்கும். ஆனா உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா எதுவும் ட்ரபிள் இருக்காது. எல்லாத்தையும் அழகா நகர்த்திட்டு போயிடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அந்த இடத்துல சரியாகும். நிறைய பேருக்கு உத்தியோகத்துல சில சுப மாற்றங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க, அதுல ஒரு இன்கிரிமெண்ட் இல்ல, நான் அந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணலாம். உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு. நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சேஞ்ச் பண்ற ஐடியா இருக்குன்னா சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் உத்தியோக வாய்ப்பு தாராளமா கிடைச்சிடும். ஒரு 90% உத்தியோக வாய்ப்பு மேக்ஸிமம் கிடைச்சிடும். எனவே இந்த நேரத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த 2026ஆம் வருடத்துல ஒரு நல்ல உத்தியோகம், நல்ல ஒரு சம்பளத்தோட கூடிய ஒரு நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அடுத்து சக ஊழியர்களோட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளால இருந்து வந்த தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா எந்த குழப்பமும் இல்ல. ஜூன் மாதம் வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்ல. ஜூன் மாதத்துக்கு பிறகும் 6ஆம் இடம் பாதிக்கப்படாத காரணத்தினால ஜூன் மாதத்துக்கு பிறகும் நமக்கு வளர்ச்சி தான். உத்தியோகம் சார்ந்த வகையில பெரிய அளவில் எந்த தடுமாற்றமும் இல்ல. மன ரீதியா சில தயக்கங்கள், மன ரீதியா சில ஏக்கங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பு. மற்றபடி உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சிறப்பான வளர்ச்சி இந்த நேரத்தில் நிச்சயமா உண்டு. அடுத்தது நம்ம பாக்குறது தொழில். தொழிலுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்துல ராகு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நினைச்ச மாதிரி தொழில் போகலங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். 2025ஆம் வருடத்துல நிறைய பேருக்கு உத்தியோகம், தொழில்ல மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஒரு விஷயத்துல ஸ்டாண்டர்டா இருக்க முடியல, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு மாட்டிக்கிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பா ரிஷபத்தை சேர்ந்த அனைத்து நட்சத்திரக்காரர்களும் சொல்லுவாங்க. எனவே தொழில் ரீதியா சில குழப்ப அமைப்புகளை ராகு பகவான் கொடுக்கிறாரு. ஆனா குரு பார்வையில இந்த ராகு வர்றது
இருக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறீங்க. தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சிரம அமைப்புகளை சமாளிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றீங்க. சில பேர் இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு ஜம்ப் ஆகுறேன்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருக்க தொழிலை விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு ஜம்ப் ஆகி மாட்டிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் சமாளிச்சு இப்ப முன்னேறிடுவீங்க. இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம் என்னன்னா, கடந்த வருடத்துல ஏற்பட்ட அந்த குறைகள், கடந்த வருடத்துல நீங்க செய்த அந்த தவறுகள், அதுல இருந்து ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு இந்த வருடத்துல ஒரு கம்பேக் கொடுப்பீங்க. அது இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்கிறேன். எனவே தொழில் ரீதியா இருந்த தொய்வான அமைப்புகள் இந்த வருடத்துல ஜூன் மாசத்துக்குள்ள குறைஞ்சிரும். ஜூன் மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சிரமமான அமைப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஜனவரில இருந்து ஜூனுக்குள்ள தொழில் ரீதியா நீங்க முதலீடு பண்ணது ரிட்டர்ன் எடுத்துடலாம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உழைப்பை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணதை ரிட்டர்ன் எடுத்துடலாம். ப்ராஃபிட்டே இல்லைனாலும் கையில லாஸ் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கெயின் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதே போல தொழில் ரீதியா மேலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த வருடம் ஃபேவரா இருக்கா அப்படின்னா அதுக்கு ஃபேவரா இல்ல. இருக்கிறத நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. மேலும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த வருடம் ஃபேவரா இல்ல. ஏன்னா 10ல இருக்கிற ராகு குழப்பத்தை கொடுக்கும். தொழில் ரீதியா சில சிரம அமைப்புகள், குழப்ப அமைப்புகளை கொடுக்கும். நமக்கு ஒத்து வராத தொழில போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கான வழிவகைகளை கொடுக்கும். ஆசையை அதிகமா தூண்டும். அதிகமா இன்வெஸ்ட் பண்றோம், அதிகமா ப்ராஃபிட் பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகளை தூண்டும். எனவே தொழில் ரீதியா அதிகமான முதலீடு செய்யறதை குறைச்சிக்கிறது நல்லது. அதுக்கு தொழிலே பண்ணாம இருக்கலாமா அப்படின்னாக்கா அப்படி நான் சொல்லல. பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட உழைப்பு அதிகமா கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு உழைப்பை கம்மி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது. எனவே மூன்றாவது நபரை நம்புறதை விட்டுட்டு நீங்களே ஸ்பாட்ல இறங்குங்க. ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் கிடையாது. குறிப்பா ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் இல்ல. இன்ஃபேக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குதுன்னா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். அவயோக தசை நடக்குதுன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்க தொழில நகர்த்த முடியும். ஓரளவுக்கு ஸ்மூத்தா உங்களுக்கு ஃபேவரா அதை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வருடம் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல மாற்றுக்கிறது இல்ல. சில சுமை அமைப்புகள் இருக்கும். ஆனா அதை சமாளிச்சு நகர்த்திட்டு வந்துருவீங்க. ஓவராலா இந்த 2026ஆம் வருடத்துல தொழில் சார்ந்த வகையில நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிளான வருடம் கிடையாது. இருக்கிறத நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. தொழில் ரீதியா இருக்கக்கூடிய அதிகப்படியான குழப்ப அமைப்புகள்லாம் குறையும். இதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டா எடுத்துக்கலாம். அடுத்தது பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம். இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சனி பகவான், லாப சனி, அது நம்ம ஒரு சிறப்பா எடுத்துக்கலாம். 10ல இருக்கிற ராகுவும் ஓரளவுக்கு நமக்கு பொருளாதாரத்தை ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. 2ல இருக்கிற குரு மார்ச் வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு. மார்ச் 9 வரைக்கும். மார்ச்சுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது மார்ச் 9 வரைக்கும் தன ரீதியா, பொருளாதார ரீதியா சில சிரம அமைப்புகள் இருக்கும். சில கடன் சுமை அமைப்புகளை இது காமிக்குது. ஆனா மார்ச்சுக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும். பொருளாதார ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். தேவையான பொருளாதாரம் கைக்கு கிடைக்கும். ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான சூழ்நிலைகள்லாம் அமைய ஆரம்பிச்சிடும். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமா தான் இருக்கும். அதுல மாற்றுகிறதே கிடையாது. ஆனா மார்ச் வரைக்கும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் டைட்டா இருக்கும். மார்ச் வரைக்கும் நம்ம இந்த பொருளாதார ரீதியா கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் சரியா பண்ணிக்கணும். கரெக்டா ஷெட்யூல் பண்ணி எல்லாத்தையும் பண்றது சிறப்பு. மார்ச்சுக்கு பிறகு பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றம், நல்ல வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். லாப சனி கண்டிப்பா பொருளாதார ரீதியா ஒரு நல்ல ஆதார ஊற்று நமக்கு கொடுத்துரும். அது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிடும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் அந்த வருடத்துல கிடைக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமா தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா கடன் சார்ந்த விஷயம். 6ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. கடன் தொந்தரவுல இருந்து வெளில வரதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இந்த வருடத்துல மார்ச்சுக்குள்ள நிறைய பேர் கடன் பிரச்சனையில இருந்து வெளில வந்துருவாங்க. அல்லது மார்ச்சுக்குள்ள வந்து பார்த்தோம்னா கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அந்த கடன் சுமையை குறைச்சிருப்பீங்க. இப்படி இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். எனவே கடன் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள்லாம் குறையும், பிரச்சனைகள்லாம் குறையும். அதே போல குருவுடைய பார்வை 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறதுனால அடுத்த ஒரு நல்ல மாற்றத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதாவது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, அல்லது வேற ஏதாச்சும் நிலபுலங்கள் வாங்குறது, அல்லது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாச்சும் வாங்குறது, சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள் ஏதாச்சும் பண்றது. அது சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப விரைய கடனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வந்து மார்ச்சுக்கு மேலதான். ஆல்ரெடி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் குறைச்சிடுவீங்க. மார்ச்சுக்கு பிறகு புதுசா ஏதாச்சும் சுப விரைய செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அது பெருசா ட்ரபிள் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு சரியான பொருளாதார பிராப்தத்தை கொடுத்துரும். தன லாபத்தை அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். வாங்குற கடனை சரியான முறையில கட்டுறதுக்கு ஏதுவான சூழ்நிலையில கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால பயப்பட வேண்டாம். ஓவரால் அந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் சிறப்பான முறையில நிறைவேறும். பொருளாதார ரீதியா நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல சுபத்துவப்படுத்துறதுனால பழைய கடனை முடிச்சு புதிய கடனை வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுவீங்க. இது சார்ந்த வகையில சில சுப மாற்றங்கள் உண்டு.
அடுத்தது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. சோ இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது, முதலாவதா காதல் வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல சனியுடைய பார்வை. வேற ஏதாச்சும் சுபகிரகம் வந்து 5ஆம் இடத்தை பார்க்குதான்னு பார்த்தோம், இல்ல. 5ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகளை சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். ஆசைகள் நிறைய இருக்கு, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து காதல் உறவுல அப்ளை பண்ணும்போது அது சரியா மேட்ச் ஆகல. பார்ட்னரோட கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். சிலருக்கு சந்தேக குணம் கூட வந்திருக்கலாம். அதே மாதிரி காதல் துணையோட அதிகமான கருத்து போராட்டம், அதிகமான மன உளைச்சலான சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து இந்த வருடத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை. ஹை லெவலாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. எதிர்பார்க்கிற குணத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. சோ இத மட்டும் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் பிரச்சனை இருக்காது. அதே போல 5ஆம் இடம் பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கிறதுனால நிறைய சிந்தனை குழப்பம் இருக்கும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேக குணம் வரும். காதல் உறவு வந்து வெற்றி அடையுமா, நம்ம சரியான பாதையில தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான குழப்ப அமைப்புகள்லாம் வரும். எதையும் பெருசா மைண்ட்ல போட்டு யோசிக்காம மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்றது சிறப்பு. அதே மாதிரி வாக்குவாதங்கள் ஏதாச்சும் வருதுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றது சிறப்பு. எனவே 5ஆம் இடம் வீக்கா இருக்கு. காதல் உறவு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து திருமண முயற்சி. திருமண முயற்சி ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ட குடுக்குமா அப்படின்னா, 7ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. குருவுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல 7ஆம் இடத்துக்கு கிடைச்சிடும். எனவே இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள்ல சுப செய்தி கிடைச்சிடும். எனவே இந்த வருடத்துல திருமண முயற்சிகளை தாராளமா தொடரலாம். ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல ஒரு 90% பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமண முயற்சிகள்ல சுப செய்தி கிடைச்சிடும். குடும்பத்துல சுப மாற்றங்கள், சுப விஷயங்கள்லாம் நிறைய உண்டு. எனவே ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். எனவே இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலே நீங்க திருமண முயற்சிகளை தொடர ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. எனவே வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உண்டு. வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையால ஒரு அளபரியா, ஒரு வளர்ச்சி அளபரியா மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல வந்துடும். எனவே வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஆல்ரெடி அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். 2025லயே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, அதாவது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் ட்ரபிள் வந்துட்டு போயிருக்கிறது. இதெல்லாம் 2025லயே இருந்திருக்கும். 2026ஆம் வருடத்திலையும் சனி பகவான் நகரல. சனியுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்கு. இப்போ ஒரு பிளஸ் ஆன விஷயம் என்னன்னா, குருவுடைய பார்வை நமக்கு 7ஆம் இடத்துக்கு வருது. எனவே வாழ்க்கை துணைக்கு ஏற்றம் அப்படிங்கறது இது காமிக்குது. இருப்பினும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பிரச்சனையோ குழப்பங்களோ இல்ல. திருமண வாழ்க்கையில ஒரு சுபத்துவமான வளர்ச்சி உண்டு. சின்ன சின்ன இயற்கையான கருத்து போராட்டங்கள் வெளிப்படும். அது ஆனா பெருசா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கிறாது. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம பார்க்கும்போது, முதலாவதா குழந்தை பாக்கியத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல சனியுடைய பார்வை, குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல பதியக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க முதல் குழந்தைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதுல சில தடை தாமத அமைப்புகள் இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் குழந்தைக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல சில தடை தாமத அமைப்புகள் இருக்கும். சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படும் போது சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கும்போது புத்திர பாகியத்தை தாமதப்படுத்தும், வேற ஒண்ணும் கிடையாது. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் குழந்தைக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா புத்திர பாகியம் தாமதப்பட்டு கிடைக்கும், ஆனா கிடைக்கும். எனவே ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அல்லது மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும். எனவே குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட சுப செய்தி உண்டு. அதுவே நீங்க இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்றீங்க, செகண்ட் பேபிக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா சுப செய்தி மிக விரைவாக கிடைச்சிடும். ஏன்னா குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல பதியுது. அதுவும் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல சுப செய்திகள் கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்கா குரு வந்து உச்சமாகி 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்துருவாரு. எனவே செகண்ட் பேபிக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்றீங்கன்னா சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும். குறிப்பா ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல இந்த சுப செய்தி கிடைக்கும். முதல் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சில தடை தாமத அமைப்புகளுக்கு பிறகு, சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைச்சிடும். எனவே குழந்தை பாக்கியம் பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்குது. அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது, பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்க குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில நம்ம பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனியுடைய பார்வை, ஆல்ரெடி பிள்ளை
பிள்ளைகளால சில மன உளைச்சல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அதிகமா இருக்கலாம். மன ரீதியா நிறைய தாக்கங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையுமா? பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் எப்போ நடக்கும்? அப்படிங்கிற மாரியான சில கேள்விகள்லாம் மனசுல ஓடிட்டே இருக்கும். இப்போ வந்து அர்த்தாஷ்டம கேது நடந்துகிட்டு இருக்கு. 4ஆம் இடத்துல கேது. அது மன ரீதியான தாக்கங்கள காமிக்குது. 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கு. சனியுடைய ஆதிக்கத்துல 5ஆம் இடம் இருக்கு. எனவே பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளைகளுடைய உறவு நிலைகள்ல சில குழப்ப அமைப்புகள் இருக்கலாம். அல்லது பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. நேரத்துல பிள்ளைகளோட அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னாக்கா அது பிள்ளைகளுடைய உறவு நிலைகள்ல சில விரிசல் அமைப்புகளையோ அல்லது சில ஏக்க அமைப்புகளையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே சனி பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உறவு நிலையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அடிக்கடி வாக்குவாதம் வரும். பிள்ளைகளால சில மன வருத்தங்கள் வந்துட்டு போகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்துட்டு போகும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மன ரீதியான சில தாக்கங்களை கொடுக்கும். அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றது நல்லது. ஆன்மீகம் அல்லது தியானம் இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு நம்ம இதை வந்து நம்ம கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது நல்லது. அதே போல இந்த நேரத்துல வந்து பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் தள்ளி தள்ளி போற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கும். நான் ரொம்ப நாளா என் பிள்ளைக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான முயற்சிகள் பண்றோம். ஒரு சுப செய்தி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கவலை நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கும். அல்லது பிள்ளைகளுக்கு அவருடைய வயதுக்கு தகுந்த ஒரு சுப நிகழ்வு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அது தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்க குணங்களை இந்த காலகட்டம் கொடுக்கும். ஆனா இந்த வருடத்துல முயற்சிகளை செய்யுங்க. சில தடை தாமதத்துக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும். ஏன்னா சனி பார்வை 5ல இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா நீங்க சொல்றது உங்க பிள்ளைக்கு ஒத்து வராது, உங்க பிள்ளைகள் சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் முரண்பாடான அமைப்புகள் இருக்கும். சனி பயிற்சிக்கு பிறகுதான் இது வந்து நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனா முயற்சி பண்ணாக்கா சுப செய்திகளோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணிக்க முடியும். இந்த தடை தாமதம் குழப்பங்களுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப நிகழ்வுகள்லாம் சிறப்பான முறையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா குழப்ப அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதனால உங்க மனசை நீங்க வந்து ரொம்ப போட்டு அலட்டிக்காம இருக்கிறது சிறப்பு. நான் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாலஜி கிடைக்கும். அதனாலதான் நான் என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பனா சொல்லிடுறேன். சில குழப்ப அமைப்பு இருக்கு, சில பிரச்சனையான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிக்க கூடாது. என்ன இருக்குன்னு சொல்றனோ அதை ஜஸ்ட் நீங்க அப்படியே உள்வாங்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய மனநிலையை மாத்திக்கோங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் குழப்ப அமைப்பு இருக்கா, சரி ஓகே, ரொம்ப நம்ம பிரஷர் பண்ண வேண்டாம், நம்ம ரிலாக்ஸா பார்ப்போம், நடக்கிறப்போ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்ரெடி இருக்கிற பிரஷர்ல இப்ப நான் சொல்றதையும் கூடுதலா ஏத்திக்கிட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிக்க கூடாது உங்க மைண்டை. சொல்ல வரதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாடிஃபை பண்ணிக்கிறது நல்லது. எனவே பிள்ளைகளுக்கு உள்ள சுப விசேஷங்கள் சில தடை தாமதங்களுக்கு பிறகு நடக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய உறவு நிலை, பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்கிறது சிறப்பு. பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்த பூர்வீகம், பூர்வீக சொத்து இதெல்லாம் ஏதாச்சும் வில்லங்க அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சனி பார்வையில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது அமர்ந்திருக்கு. பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, பூர்வீகத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை, இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த நேரத்தில் பூர்வீகத்தை விட்டு வெளியேறி இருப்பாங்க. கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ பூர்வீகத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். சனி பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீகம் ரீதியா ஏதாச்சும் சொத்து பிரச்சனை இருக்கு, வில்லங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அந்த நேரத்துல பெருசுப்படுத்தாம கொஞ்சம் அமர்த்தி போடுறது நல்லது. அட்லீஸ்ட் இந்த ராகு கேது பயிற்சி வரைக்குமாச்சும் கொஞ்சம் நம்ம அமர்த்தி போடுறது நல்லது. இந்த வருடம் பூர்வீக சொத்தை பிரிக்கிறது, பூர்வீக சொத்து சார்ந்த வகையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருது, இதெல்லாம் பாசிட்டிவா இல்ல. கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது சிறப்பு. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் இடத்துல கேது, கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடிய வித்யா ஸ்தானத்துல கேது, அது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. 9ஆம் இடத்துல குரு பார்வை இந்த வருடத்துடைய செகண்ட் ஹாஃப் ஜூன் 1க்கு பிறகு கிடைச்சிடும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில சில பிரஷரான அமைப்புகள் உண்டு. படிப்புல கவனம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும். படிக்கவே முடியல, ஒரு போக்கஸ்டா இருக்க முடியல, கவனச்சிதறல் அதிகமா இருக்கு, படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது, ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பா இருக்கு. குறிப்பா வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதிகமான பிரஷரான அமைப்பு இருக்கும், கூடுதலான அழுத்த நிலைகள் இருக்கும். ஏன்னா கேது நாள்ல இருக்கும்போது மன ரீதியா மன உளைச்சலை கொடுக்கும். மனசுல ஒரு அமைதி இருக்காது, தெளிவா ஒரு விஷயத்தை படிக்க முடியாது, ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்க முடியாது. இது போன்ற பாதிப்புகள் மாணவ மாணவிகளை எட்டி பார்க்க வாய்ப்புகள் உண்டு. நல்லா படிக்கிற மாணவ மாணவிகள் கூட இந்த டைமிங்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா டிராவல் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல்னஸ் கொடுத்துரும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல ரெமெடி எதுனா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. காலையில எந்திரிச்சு நல்லா மெடிடேஷன் பண்ணி
பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓவரா தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத குப்பைகளை மைண்ட்ல ஏத்திக்காம ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. மைண்ட நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் காம் டவுனா வச்சுக்கணும். மனசு ரொம்ப அலைப்பாயும். தேவையில்லாத விஷயங்கள் மேலலாம் கவனம் அப்படிங்கிறது சிதற ஆரம்பிக்கும். எனவே அதெல்லாம் நம்ம ஒருமுகப்படுத்தி நம்ம படிப்பு மேல கவனம் செலுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை இந்த நேரத்தில் நிச்சயமா நம்மளால அடைய முடியும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக சில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே போல உடல் ரீதியாக சில கவனம் எடுத்துக்கணும். ஒன்னு கல்வி ரீதியா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது சரியா கவனம் செலுத்த முடியாம போலாம். அல்லது தேவையில்லாத சிந்தனைக்குள்ள நம்ம ஆட்கொள்ளும் போது இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மாணவிகள் நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு பவரை கொடுக்கும். மற்றபடி இந்த நேரத்துல விநாயகர் வழிபாடு சிறப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரெமெடி கடைசியா சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்கும்போது விநாயகர் வழிபாடு சிறப்பு. ஏன்னா கேது 4th ஹவுஸ்ல இருக்கிறதுனால விநாயகரை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. தினமும் தோப்புக்காரனை போடுங்க. அதெல்லாம் உங்க மைண்ட் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். விநாயகர் வழிபாடை நீங்க தொடர்ச்சியா நீங்க செய்து வரும்போது கல்வி ரீதியா இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி படிப்புல ஒரு கவனமும் ஒரு ஏற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது உடல் ஆரோக்கியம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்றதை விட மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி மன ரீதியா நிம்மதி இல்ல. ரிஷபத்துடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு 80% பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியா ஒரு நிம்மதியான அமைப்பு இல்ல. ஏன்னா அர்த்தாசிரம கேது மன ரீதியா நிறைய ஏக்கத்தை கொடுத்துருது. 2025லயே வந்து நிறைய பேருக்கு மன நிம்மதியை இழந்த சூழ்நிலைகள் அதிகபட்சமா ஏற்பட்டிருக்கும். இல்லைன்னு சொல்றதுக்கு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அர்த்தாசிரம கேது மன ரீதியா தான் அதிகமான தாக்கத்தை கொடுக்கும். உடல் ரீதியா பாதிக்கப்பட்டவர்களை விட மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்க தான் அதிக பேர் இருப்பாங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெமெடி கிடைச்சிரும். எல்லாத்தையும் வந்து தாங்கி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வலிமை கிடைச்சிரும். எனவே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறத விட மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்ட வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. சனி பார்வை ஜென்மத்துல இருக்கு. எனவே ஓவரா திங்க் பண்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாது, சரியான டயத்துக்கு தூங்க முடியாது, நேரம் கடந்து தூங்குவோம். சம்பந்தம் இல்லாத நேரத்துல தூங்குறது, சம்பந்தம் இல்லாத நேரத்துல கிளம்புறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, காலையில உள்ள சாப்பாடை மதியானம் சாப்பிடுறது, மதியானம் உள்ள சாப்பாடை வந்து அடுத்த நாள் காலையில சாப்பிடுறது, இப்படி வந்து ரொட்டீன்லாம் அப்படி கண்ணா பின்னான்னு செதறி கிடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு குற்றமான அமைப்பு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஷெட்யூலை வந்து கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. உடைய ரெகுலர் ரொட்டீனை வந்து ப்ராப்பரா அலைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க அலைன் பண்ணிட்டாலே இந்த வருடத்துல வந்து ஒரு 90% நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. இந்த நேரத்துல வந்து ப்ராப்பரா எதையும் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு வந்து காலம் வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய தடை அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி மனசுல அதிகமான பெயின் இருக்கிறதுனால உடலும் வந்து ஒரு சோர்வா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். உடலும் வந்து ஒரு சுறுசுறுப்பா இயங்க முடியாத ஒரு அமைப்புல டிராவல் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கும். எனவே உடலையும் உள்ளத்தையும் நல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க. டயத்துக்கு சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதல் பவரை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியா நம்ம எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது, சளி தொந்தரவு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதே போல மேல் மார்பக பகுதிகள் அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல அந்த இருதயம் சார்ந்த விஷயம், இருதய கோளாறு இருக்கிறவங்க அந்த நேரத்துல கொஞ்சம் அக்கறை கூடுதலா எடுத்துக்க வேண்டியது அவசியம். அடுத்தது நம்ம பாக்குறது கால் பகுதி, மூட்டு பகுதி, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி வருது, கால் பகுதியில் ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது, இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே கால் பகுதி, மூட்டு பகுதிகளில் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது 8ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள் நம்முடைய பிரைவேட் பார்ட்ல எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு. இந்த பகுதிகளில் மட்டும் இந்த வருடத்துல கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு. மற்ற விஷயங்கள்லாம் பெருசா பாதிக்கப்படல. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுட்டு டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. அதிகமா பச்சை காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் மன ஆரோக்கிய ரீதியாகவும் சிறப்பான முறையில் கொடுக்கும். அடுத்தது இந்த வருடத்துல ஏதாச்சும் பரிகாரம் செய்ய வேண்டுமா? இந்த 2026ஆம் வருடத்துல எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு, பிராக்டிக்கலா என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது கேது 4th ஹவுஸ்ல இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பிள்ளையார்பட்டி போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. விநாயக பகவானை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்துல நல்ல சப்போர்ட் பண்ணும். அடுத்தது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சிவ பகவானுடைய வழிபாடு, சிவ வழிபாடு சிறப்பு, விஷ்ணு வழிபாடு சிறப்பு. ஏன்னா குரு உச்சமாகிற வருடம். எனவே விஷ்ணு வழிபாடு சிறப்பு, வெங்கடாஜலபதியை வழிபட்டு வருவதும்
சிறப்பு. தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் கேது விநாயகர் வழிபாடு, அதன் பிறகு சிவபகவான வழிபடுறது சிறப்பு உத்தமம், அதன் பிறகு விஷ்ணு வழிபாடு, மேலும் வெங்கடாஜலபதி வழிபாடு. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்து பிராக்டிகலா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உணவு தானம் அதிகமா பண்றது சிறப்பு. அதே போல வந்து ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி, ஏன்னா 4ஆம் இடம் பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கிறதுனால படிக்க கஷ்டப்படக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏதோ நோட்டு புத்தகம் அல்லது அவங்களுடைய கல்வி சார்ந்த வகையில் ஏதாச்சும் செலவு செய்யறது, இப்படி ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச சின்ன உதவிகளை பண்ணலாம். கேது அப்படின்னா செயல்பட இயலாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம முக்கியமா சனியை தான் எடுப்போம். இருந்தாலும் கேதுவும் வந்து ஒரு விதத்துல காரக கிரகம். எனவே சுத்தமா இயங்க முடியாதவர்கள், தன்னுடைய செயல்பாடுகளை தானே பார்த்து கொள்ள முடியாதவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி ஏதோ ஒரு விதத்துல நீங்க செய்யலாம். முக்கியமா உணவு தானம் செய்யறது சிறப்பு. அதே போல வந்து விநாயகருடைய கோவில்ல, பிள்ளையார் கோவில்ல ஏதாச்சும் உணவு தானம் பண்றாங்கன்னா அதுல நீங்க போய் பங்கு கொள்றது சிறப்பு. உணவு தானம் பண்ணும்போது ஒண்ணு நீங்க அதுக்கு அமௌண்ட் கொடுத்து நீங்களும் சேர்ந்து செய்யலாம், அல்லது உணவு பரிமாறுறது சிறப்பு. இந்த இடத்துல நீங்க போய் நின்று மற்றவர்களுக்கு உணவு பரிமாறுறது சிறப்பு. இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யுங்க. முக்கியமா உணவு தானம், நீங்க தெய்வ வழிபாடு செய்யலனாலும் பரவாயில்ல, உணவு தானம். அதே போல வந்து இந்த நேரத்துல படிக்க இயலாதவர்கள், அதாவது வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு ஆனா நான் வந்து சிரமப்படுறேன், என்னால படிக்க முடியல, எனக்கு வந்து பொருளாதார பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செய்து அவர்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது இந்த வருடத்துல நமக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா இந்த வருடத்துல மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா வந்து ஜென்மஸ்தானம் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கிறதுனால நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுங்க. எந்த ஏஜ் கேட்டகரினரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இளம் வயதினரா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் மேனா இருந்தாலும் சரி, அல்லது சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே மூச்சு பயிற்சி, நல்ல மெடிடேஷன் இதெல்லாம் பண்றது சிறப்பு. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரும்போது இந்த வருடத்துல சுப மாற்றம், சுப வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு கோச்சார பலன், ஒரு வருடத்துக்கான வருட பலனை நம்ம வருட கிரகங்களின் அடிப்படையில் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம கொடுத்திருக்கோம். இது வந்து ஒரு பொதுவான கோச்சார பலன். இதுல சில மாற்றங்கள் சிலருக்கு மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது உடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளின் அடிப்படையில தான் வந்து பலன்கள் விதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விதிக்கப்படும். கோச்சாரம் வந்து அப்படியே மைல்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஒரு 80% வந்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். ஒரு 20% சில சேஞ்சஸ், சில மாற்றங்களை கோச்சாரத்தால செய்ய முடியும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை எடுத்து நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு சுப பலன்கள், ஒரு தெளிவான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா நம்ம சொல்லணும்னா யோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல எவ்வளவுதான் நெகட்டிவான ப்ரெடிக்ஷன் வந்தாலும் மேக்சிமம் அவங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல எவ்வளவு பாசிட்டிவா சொன்னாலும், எவ்வளவு பாசிட்டிவான ப்ரெடிக்ஷன் வந்தாலும் ஒரு 50% பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே யோக தசையா அவயோக தசையா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு பலன், ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் எல்லாம் 12 பாவத்துல எங்க இருந்தா யோகம், எங்க இருந்தா அவயோகம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஜெனரல் அவேர்னஸ் ஒரு வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க பார்க்கலைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்திருக்கேன். சோ அதை நீங்க வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல இந்த நவகிரகங்கள் எங்க அமர்ந்திருக்கு அப்படிங்கறத ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த அமர்ந்த வீட்டுக்கு என்ன பலனை இந்த கிரகங்கள் செய்யும் அப்படிங்கறத நான் அந்த பதிவுல சொல்லியிருப்பேன். சோ டைம் இருக்கும்போது அந்த பதிவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஒரு பொது பலன், வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல நம்ம கிளியரா 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலனை நம்ம கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுல நீங்க என்ன பார்க்கலனா அந்த பதிவுலையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவை பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். சோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு போங்க. மேலும் இந்த 2026ஆம் வருடம் அனைவருக்கும் மிக சிறப்பாக, மகிழ்ச்சியாக, நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு வருடமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். மேலும் இது போல இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மிக்க நன்றி. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.